ப்ளீஸ் பா, இந்து அக்காக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க பாவம்ப்பா, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. விடாதீங்கப்பா. நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கானா, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுப்பா. நம்ம ரத்தம் நமக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி துடிக்குது பாத்தியா? ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு நின்ட்டே இருக்க. வெட்டால வேண்டாண்ணே. ஏய், என்ன அண்ணனை எதிர்த்து பேசுற? வந்தவனுக்கு தைரியம் வந்துச்சு அவனுக்கு. அண்ணே, இது அவ பண்ணலண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு எந்த காரணம் இல்லை. இவ இதை பண்ணலனா வேற யாரு? அண்ணே, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு விட்டுறாதீங்கண்ணே. ஆனா இவன் பொண்டாட்டி தாசனை முந்தானி புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ கதை சொல்றானே, அவளை காப்பாத்த. பேசிட்டுக்கல்ல, அமைதியார். நீ சொல்ற அந்த உஷாராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணு யாரு? அண்ணா, உஷாராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பொண்ணுதான். ஆனா அது எந்த கிடையாது. ஏய், இவ இல்லன்னு எப்படா தெரியும் உனக்கு? அண்ணா, உஷாராணிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த போன் நம்பரை வச்சு யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நான் விசாரிச்சேன். விசாரிச்சதுல அந்த நம்பரோட ஓனர் ஒரு கண்ணு தெரியாத ஆளுன்னு தெரிஞ்சது. அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு பொண்ணு அவர்கிட்ட இருந்து போனை வாங்கி உஷாராணி கிட்ட பேசினதா சொன்னார். அவர்கிட்ட விசாரிச்சப்போ உஷாராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணோட குரல் நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொன்னார். அண்ணா, அப்பவே நான் இந்துவா அவர் முன்னாடி பேச வச்சு இவளான்னு கேட்டுட்டேன். அவர் அப்பவே அடிச்சு சொல்லிட்டார், இந்த பொண்ணு இல்லைன்னு.